பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மிக மிக முக்கியமான தலைப்பு. மேதகு அவர்களினுடைய வீரச்சாவை அறிவிக்கின்ற நிகழ்வானது வர இருக்கின்ற ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கின்ற பேசல் என்கின்ற நகரத்தில் நடைபெற இருக்கின்றது. காலையில் 8:30 மணிக்கே தொடங்குகின்ற இந்த நிகழ்வானது பல்வேறு கட்ட அறிவிப்புகளை கொண்ட ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. இந்த நிகழ்வு குறித்து ஏற்கனவே நாம் முன்னாள் போராளியிடம் இருந்து சில காணொளி பதிவுகளை எடுத்து நமது வலைதளத்தில் வெளியிட்டிருந்தோம். வெளியிட்டிருந்த அந்த காணொளி பதிவினூடாகவே எந்த இடத்துல நடைபெறுகிறது என்ற விவரத்தை நம்ம கொடுத்திருந்தோம். கூடுதலாக இன்னும் இந்த விவரம் தெரியாதவர்களுக்கு இந்த காணொளி பதிவினுடைய டிஸ்கிரிப்ஷன் என்று சொல்லக்கூடிய விவரக்குறிப்பேட்டில் இந்த எங்கே நடக்குது, என்ன நாளில், என்ன நேரத்தில், எந்த இடத்துல, என்ன அரங்கில் நடக்கிறது என்கின்ற விவரத்தை நம்ம கொடுக்குறோம். குறிப்பாக இந்த காணொளி பதிவினூடாக நாம் எதற்கு இதை சந்திக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, அந்த காணொளி பதிவுகளை முன்னாள் போராளிகள், களத்தில் நின்றவர்கள், தலைவரினுடைய வீரச்சாவை உறுதிப்படுத்துகின்ற அந்த நிகழ்வில் தங்களை செயல்பாட்டாளராக வைத்திருந்த முன்னாள் புலிகள், இவங்கள்ட்ட நம்ம செய்திகளை வாங்கி அவர்களினுடைய தரப்பாக செய்திகளை வெளியிட்டிருந்த காலகட்டத்தில் பல்வேறு கேள்விகள் நம்மை நோக்கி, நமது வலைதளத்தை நோக்கி, இன்னும் சொல்லப்போனால் தனித்த அழைப்பினூடாக வந்திருந்தது. நாம் ஒரு கருத்தை ஒரு ஊடகமாக ஒரு கருத்தை அவர்களிடமிருந்து பெற்று மற்றவர்களுக்கு அறிய தருகிறோம் என்பது இல்லாமல் இதை கூடுதலாக இந்த கவனத்தை நமக்கு இதில் திசை திருப்பி இருந்தது கூட அல்லாமல் பல்வேறு கேள்விகளுக்கு நாமளும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது என்பதன் அடிப்படையில் தான் இந்த காணொளி பதிவு. குறிப்பாக அவர்கள் நிறைய கேள்விகள் கேட்டாங்க. மிக முக்கியமான, மிக காந்திரமான சில கேள்விகளுக்கு மட்டும் நாம் இந்த காணொளி பதிவினூடாக பதிலை சொல்லலாம், சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். முதல் கேள்வி, எல்லோருமே கேட்டதில் முதல் கேள்வி என்னென்னா, எவ்வளவு காலம் இல்லாமல் 16 வருடம் கழித்து இந்த நிகழ்வை இவர்கள் முன்னெடுக்க வேண்டிய அவசியம் என்ன? தலைவர் இறந்து போயிருக்கிறார் என்றால் 16 வருடமாக இவர்கள் ஏன் அமைதியாக இருந்தார்கள்? இப்பொழுது ஒரு புலம்பெயர்ந்த நாட்டை மையப்படுத்தி அந்த நாட்டில் இவ்வளவு பெரிய நிகழ்வை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வியை எல்லா இடங்களிலும் நாம் இந்த நமது காணொளி பதிவை கேட்கிறவர்கள் எல்லாருமே கேட்டிருந்தாங்க. குறிப்பாக இதற்காக உண்மையிலேயே பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒளிபரப்புகின்ற ஊடக பொறுப்பாளர் என்பதன் முறையில் நமக்கும் இருக்குது. அவங்கள்ட்ட இருந்து கேள்விகளுக்கான பதிலையும் வாங்கி நம்ம போட்டிருக்கிறோம். கூடுதலாக பார்த்தீங்கன்னா, ஒரு அகதி வாழ்க்கைங்கிறது ஒரு எளிமையான வாழ்க்கை இல்லை. இங்கே தாய் தமிழகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், இங்கே நிகழ்வுகளை முன்னெடுக்கிறோம். இங்கேயே நாம் நினைக்கின்ற ஒரு புரட்சியின் அடிப்படையில் ஒரு நிகழ்வை இந்த நாட்டினுடைய குடியுரிமை பெற்ற எல்லா சகல உரிமைகளையும் பெற்ற ஒருவனால் எளிதில் நடத்திவிட முடியாத ஒரு சூழல் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இறுதி யுத்த காலகட்டத்தில் 2009 இந்த போரில் சிக்குண்டு வெளியில் போய் தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொண்டு எதிர்காலத்தில் இந்த விடுதலை குறித்தான சிந்தனைகளை வளர்க்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் புலம்பெயர்ந்து அகதிகளாக இருக்கின்றவர்கள் போய் அடுத்த வருஷம் 2009 போனாங்க. 2010 அவங்க ஒரு பெரிய மாநாட்டை புலம்பெயர்ந்த நாடுகளில் ஒருங்கிணைத்து இதை ஏன் செய்யலைன்னு கேட்குறது புலம்பெயர் நாடுகளில் அகதிகளாக போனவர்களினுடைய வாழ்க்கை எப்பொழுது நிலைபெறும் என்கின்ற எந்தவித புரிதலும் மற்றவர்களினுடைய கேள்வியாக தான் நாம் பார்க்குறோம். இப்போ ஒருத்தர் போகிறாங்க, இப்போ லண்டனுக்கு ஒருத்தர் போகிறாங்க. லண்டனுடைய அகதிகளினுடைய விதிமுறை சட்டத்தின்படி அவர்கள் ஒரு அகதியாக அகதி என்கின்ற நிலையிலிருந்து அந்த நாட்டினுடைய குடியுரிமை பெற்ற நிலைக்கு மாறுவதற்கு எத்தனை ஆண்டு காலம் எடுத்துக்கொள்ளப்படும் என்பது எல்லாருக்கும் தெரியும். இல்லாட்டினாலும் அங்கே இருக்கிறவங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குறைந்தபட்சம் 5 முதல் 6 ஆண்டுகள் ஆகும். அதாவது அகதி என்ற நிலையிலிருந்து குடிமகன் என்கின்ற உரிமைக்கு மாறுவதற்கு ஒரு நாட்டில் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சட்டத்திட்டம் இருக்குது. அந்த வகையில் அந்த நாட்டில் மாறுவதற்கு 5 வருடத்திற்கு மேலே எடுத்துக்கும். அதன் பிறகு இப்படி அகதியாக போனவர் குடியுரிமை பெற்ற பிறகு தன்னுடைய வாழ்க்கை தரத்தையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் அந்த ஊரினுடைய பொருளாதாரத்திற்கு ஏற்ப ஒரு நிலையான வேலையை பெற்று ஓரளவு தங்களால் உயிர் வாழ்க்கை, உணவு, உறைவிடம் இது எல்லாம் தாண்டி ஒரு சகஜமான ஒரு போராட்ட வாழ்க்கைக்கு அவர்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்கு எத்தனை வருடம் ஆகும் அப்படிங்கிற இந்த கணக்குகள், 2 கணக்குகளும் இருந்திருந்தால் இந்த கேள்வியை வெளியிலிருந்து கேட்குறவங்க ஏன் 16 வருஷம் கழிச்சு இவங்க இந்த நிகழ்வை முன்னெடுக்கிறாங்க, போன உடனேயுமே ஏன் முன்னெடுக்கல அப்படிங்கிற
கேள்விக்கான பதில் அவர்கள் உளச்சான்றுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படி அந்த வகையில் தான் இங்கிருந்து சென்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முறையை, தன்னுடைய நிலையை அகதி என்ற நிலையிலிருந்து குடியுரிமை பெற்ற ஒரு நிலைக்கு மாற்றிக்கொண்டு, அந்த மாற்றிக்கொண்ட நிலையிலிருந்து பொருளாதார வளர்ச்சியை ஓரளவுக்கு எட்டிய பிறகுதான் அவங்களால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் இது போன்ற ஒரு நிகழ்வை முன்னெடுப்பதற்கான ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும் என்பது தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான கருத்து. அதன் பிறகு முக்கியமான கேள்வியாக பார்க்கப்பட்டது என்னன்னா, மாவீரர் மாதம் இருக்குது, மே மாதம் இருக்குது, எதற்காக ஆகஸ்ட் மாதம் இதை செய்கிறாங்க? ஆகஸ்ட் மாதம்ங்கிறது சிங்கள பேரினவாதம் நம்மீது படையெடுத்து வந்த மாதமாச்சே, அதற்கு எதற்காக இதை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை பரவலாக நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற அல்லது வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற அல்லது ஒரு பகுதி நேரமாக ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அங்கே இருந்துட்டு வந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும், இங்கே எப்படி ஏப்ரல் மாதம் விடுமுறை, மே மாதம் ஏப்ரல் மே பள்ளிகளுக்கு விடுமுறை நாட்கள் இருக்குதோ, அதே போல் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற பெரும்பாலான நாடுகளில் ஆகஸ்ட் மாதம் என்பது அவர்கள் தொடர்ந்து செய்கின்ற பணிகளிலிருந்து ஒரு மாதம் ஓய்வு எடுக்கிறதுக்கான விடுமுறை மாதமாக கருதப்படும். அப்போ விடுமுறை மாதத்தில் தான் அதை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கும். ஏன்னா விடுமுறை மாதத்தில் செஞ்சாதான் அங்கங்கு புலம்பெயர்ந்து இருக்கிறவர்கள் ஒன்று கூடுவதற்கு வசதியாக இருக்கும். அதே நேரத்தில் அவர்கள் செய்கின்ற வேலையை பாதிக்காமல் ஒன்று கூடுவதற்கு வசதியாக இருக்கும். இது மாதிரி பல முக்கியமான காரணங்களால், குறிப்பாக விடுமுறை மாதம் என்றதன் அடிப்படையில் மட்டும்தான் அந்த நிகழ்வை அவர்கள் ஒன்று சேர்ந்து ஆகஸ்ட் மாதத்தில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஏன்னா நானுமே ஐரோப்பிய நாடுகளில் பிரான்ஸில் இருந்திருக்கிறேன், சுவிட்சர்லாந்தில் இருந்திருக்கிறேன். அங்கே என்ன நடைமுறை சட்டங்கள், என்ன மாதிரியான நாட்களில் என்ன மாதிரியான விடுமுறை நிகழ்வுகள் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதன் அடிப்படையில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் எடுக்கப்படுகிறதுனால அந்த ஒன்றியம் முழுமைக்கும் ஒரு மாதத்தில் விடுமுறை நாட்களாக கருதப்படுகின்றதுனால ஆகஸ்ட் மாதத்தை அது வச்சிருக்கிறாங்க. கூடுதலாக இன்னொன்று என்னென்னா, எதற்காக சுவிட்சர்லாந்தில் வச்சாங்க, எதற்காக பேசலில் வச்சாங்க அப்படிங்கிற சில கேள்விகள் எல்லாமே நமக்கு வந்தது. அதுக்கு ரொம்ப எளிமையான பதில் என்னென்னா, இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்தில் போய் நீங்கள் லண்டனில் வைக்க முடியாது. ஏன்னா லண்டனில் எல்லாருக்கும் விசா கிடைக்கிறது ரொம்ப கடினம். லண்டன் விசா வாங்குவதற்கு ரொம்ப சிரமப்படணும். அதுவும் இல்லாமல் கூடுதலாக நிறைய விவரக்குறிப்புகள் அவங்களுக்கு கொடுத்தா தான் விசாவானது லண்டன் விசா கிடைக்க முடியும். ஆனால் ஒரு செங்கன் விசாங்கிறது வாங்குவதற்கு மிக எளிமையாக அமைந்துடும். அதே போல் நீங்கள் லண்டனில் வச்சா எத்தனை பேர் போவாங்களோ, ஐரோப்பிய நாடுகளில் ஏதாவது ஒரு நடுநிலையான நாடுகளில் வச்சிட்டோம்னா அங்கேருந்து எல்லாமே வாகனத்தின் வழியாக கூட வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இங்கே சுவிட்சர்லாந்தில் இருக்கிற பேசல் நகரில் இது வச்சதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா, பேசல்லேருந்து 1 மணி நேரம் பயணப்பட்டோம்னா அங்கிட்டு ஜெர்மனி, இங்கிட்டு பிரான்ஸ் வந்துடும். சுவிட்சர்லாந்து நகரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அடுத்தடுத்த நாடுகளினுடைய எல்லைகளை கடந்து வந்துவிட முடியும் என்பதனால கூட அதை வச்சாங்க. தலைவரினுடைய வீரச்சாவை இவர்கள் எப்படி உறுதிப்படுத்துறாங்க, என்ன மாதிரியான காரண காரியங்களை கொண்டு இவர்கள் உறுதிப்படுத்துகிறாங்க? தலைவர் சாகவே இல்லைன்னு சொல்லுகின்ற அவர்களுக்கு, வீரமரணம் அடையவே இல்லை அப்படின்னு சொல்லுகிறவர்களுக்கு இவர்கள் தரப்பில் என்ன பதில் வச்சிருக்கிறாங்க? அப்படியான கேள்விகள் நம்மகிட்ட வந்தது. அதற்கானதையும் நம்ம கேள்விகளாக புலம்பெயர்ந்து வாழுகின்ற போராளிகளிடமிருந்து நமக்கு நேர்காணல் பண்ணி போடும் பொழுது அந்த கேள்விகளையும் நம்ம பதிவு பண்ணோம். இப்போ இதில் என்ன அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட நான் போன வருடம் இதே மாதத்தில் லண்டன் போயிருந்த அனுபவம் இருக்குது. அங்கேருந்து முக்கியமான ஆட்களோடு பேசுகின்ற வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த தலைவரினுடைய வீரச்சாவை அறிவித்தல்ங்கிறது அவங்க ரொம்ப வருடத்திற்கு முன்னதாகவே தொடங்கிட்டாங்க. அவர்களுடைய வீரமரணத்தை உறுதிப்படுத்துகின்ற பல்வேறு தடயங்களின் அடிப்படையில் அதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. சமராய்வு என்கின்ற ஒரு தனித்த ஆய்வை செய்து அதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு காரண காரியங்களை எடுத்து ஒரு 1000 பக்கம் அளவிலான, அதாவது ஆதாரங்களோடு கூடிய சமராய்வை அவர்கள் கையில் வச்சிருக்கிறாங்க. அதை கூட அவங்க வெளியிடுவதற்கான வாய்ப்பு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி நடைபெறுகின்ற அந்த நிகழ்வில் கூட இருக்கும் என நான் நம்புகிறேன். அதனால அவர்கள் எவ்வாறு உறுதிப்படுத்தினார்கள் அப்படிங்கிறதுக்கான இவர்களுடைய கேள்விகளுக்கு நாம் அங்கிருந்து பெறுகின்ற பதில் என்னன்னா, சமராய்வு என்கின்ற ஒரு ஆய்வை நடுநிலையோடு செய்து சமகாலத்தில் அங்கிருந்து இறுதி யுத்த காலகட்டத்தில் அந்த 18ஆம் தேதி 17ஆம் தேதி அங்கிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்களினுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் அங்கு சமரில் இருந்த ஆய்வுகளின்
ஆதாரங்களின் அடிப்படையிலையும் அவர்கள் உறுதிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை அவங்களுடைய பதிலாக நாம் பெற முடிகிறது. கூடுதலாக என்ன அப்படின்னா, தலைவரினுடைய வீர மரணம் நிகழ்ந்துருச்சு, நிகழ்ந்த பிறகு இவர்கள் இந்த தேதியில் தான் நிகழ்ந்தது என்று எப்படி உறுதிப்படுத்துகிறாங்க? சில பேர் 17ஆம் தேதி அப்படிங்கிறாங்க, சில பேர் 18ஆம் தேதிங்கிறாங்க. இது மாதிரியான ஒரு வேற்று கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது. இப்போது தலைவரினுடைய வீரச்சாவு என்பது இந்த 2 கருத்துகள் உள்ளவங்களாலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, உறுதிப்படுத்தப்பட்டது. இப்போ 17ஆ இருந்தால் என்ன, 18ஆ இருந்தால் என்ன அப்படிங்கிறது தான் இவர்களுடைய வாத பிரதிவாதங்கள். அப்போது இதை பெரிய அளவில் இது 17ஆம் தேதியை 18ஆம் தேதியை மாற்றி வைக்கிறது ஆபத்தம் அப்படிங்கிறதெல்லாம் அவர்கள் தங்களுக்குள் பேசி சரி செய்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான செய்தியை தவிர இது பொதுத்தளத்தில் விவாதிக்கக்கூடிய அளவிற்கு மிக முக்கியமான செய்தி அல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நம்மளால் மற்றவர்களிடம் நடுநிலையாளர்களிடமிருந்து நம்மளால் பார்க்க முடிகிறது. இன்னொரு தரப்பு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தலைவர் வீர மரணம் அடையலை, தலைவர் உயிரோடு இருக்கிறாங்க, தலைவருக்கு இந்த இடத்துல என்ன மாதிரியான சேவைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது, தலைவருக்கான உடல்நல குறைவிற்கு அவருக்கு வைத்தியம் பார்க்கணுன்னு சுவிட்சர்லாந்து நாட்டில் பல்வேறு இடங்களில் காசு வசூல் பண்ணுற மாதிரியான செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ இந்த காலகட்டத்தில் தலைவரினுடைய வீரச்சாவை அறிவிப்பது சரியா தவறா என்ற கேள்விக்கு நீங்களே பதிலும் சொல்கிறீங்க. தலைவரினுடைய வீர மரணம் நடைபெறவில்லை, அவர் ஒரு இடத்துல நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார், அவருக்கான மருத்துவ சிகிச்சைக்கான சேவைகள் நடந்து கொண்டு இருக்கிறதெல்லாம் என்று சொல்லுவதே தலைவரினுடைய கடந்த கால வரலாற்றை இழிவுபடுத்துவதாக அல்லது அவரினுடைய அந்த சமரை இழிவுபடுத்துவதாக தான் எங்கிருந்தோ பார்த்து அவரை பற்றி கேட்ட எங்களுக்கு தோன்றுகிறது. அவர் கூடயே இருந்தவர்கள் இதை சொல்லுகிறார்கள், செய்கிறார்கள்ங்கிறது. ஒரு மாபெரும் வீரன், களத்தில் நின்று போராடிய ஒரு மாபெரும் வீரன் களத்தில் வீரமரணம் அடைந்தார் என்பது ஒரு வரலாற்றினுடைய மிக முக்கியமான குறியீடாக மாறுமா, அல்லது அவர் அந்த களத்திலிருந்து புலம்பெயர்ந்து தற்பொழுது நோய்வாய்ப்பட்டு அந்த நோய்வாய்ப்பட்ட அவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் எப்பொழுது எங்கு இருக்கிறார் என்று தெரியாமலேயே வைத்திருப்பது ஒரு களத்தில் நின்று வீரமரணம் அடைந்த அல்லது களத்தில் வீர சாகசங்கள் புரிந்த ஒரு மாவீரனுக்கு செய்கின்ற வரலாற்று கடமையா என்கின்ற முடிவை இந்த பேச்சு பேசுகிறவங்ககிட்டயே நம்ம விட்டுறணும். கூடுதலாக இங்கே இந்த தமிழக அரசியலை பொறுத்தவரை இன்னும் கூடுதலாக நம்மளை நோக்கி வந்த மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, ஆகஸ்ட் 2ஆம் தேதி அவர்கள் முன்னெடுக்கின்ற அதாவது தலைவரினுடைய நினைவெழுச்சி அகவத்தின் மூலமாக முன்னெடுக்கின்ற அந்த நிகழ்வுகளில் நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, அண்ணன் சீமான் அவர்களினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற கேள்வி நிறைய நம்மகிட்ட வந்துக்கிட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடிந்தது. அதாவது இந்த நிகழ்வை பொறுத்தவரையிலையும் அது அவர்கள் நடத்துகின்ற நிகழ்வு. தமிழகத்தில் அரசியலில் இருக்கின்ற ஒருவர் அதில் முக்கியமான நிலைப்பாட்டை எடுத்து தன்னுடைய கருத்தை சொல்ல வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. ஆனால் இந்த சர்வதேச அளவில் இருக்கின்ற 2 கேள்விகளுக்கு நாம் தமிழர் கட்சி தன்னுடைய பயணங்களின் போது தான் எதிர்கொண்ட அந்த விமர்சனத்தின் போது அண்ணன் சீமான் அவர்கள் மிக தெளிவான பதிலை வைத்திருக்கிறார். அது செய்தியாளர் சந்திப்பிலேயே வைத்திருக்கிறார். என்ன பதில் வைத்திருக்கிறார்? தலைவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார், வீரமரணம் அடையவில்லை அப்படின்னு பல்வேறு காலகட்டங்களில் அண்ணன் சீமான் அவர்கள் மீது கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அண்ணன் செய்தியாளர் சந்திப்புகளிலேயே பதில் சொல்லியிருக்கிறார். எங்கள் அண்ணன் 16 வருடம் இந்த மண்ணின் மக்களை விட்டுட்டு போய் ஒரு இடத்துல இருந்து தன்னை தற்காத்து கொள்கின்ற கோலை அல்ல, அவர் களத்தினுடைய வீரன் என்று அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இந்த பதிவு உங்களுடைய கேள்விக்கு என்ன பதிலை கொடுக்கிறது அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அடுத்ததாக ஒரு 3 வருடத்திற்கு முன்னாடி 2 வருடத்திற்கு முன்னாடி மாவீரர் நாளில் தோன்றி மகள் துவாரகா அவர்கள் உரை நிகழ்த்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருடைய படத்தை காமிச்சு இவங்க தான் துவாரகா, இவங்க தான் உரை நிகழ்த்த போறாங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப பரபரப்பா எல்லாரும் பார்த்தாங்க. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி அதுவும் பரபரப்பா பார்த்துச்சு. அண்ணன் சீமான் அவர்களும் அந்த செயல்பாடுகளை பரபரப்பா பார்த்தாங்க. அதன் பிறகு அந்த ஒரு மாவீரர் நாள் உரை நிகழ்ந்த பிறகு இது தொடர்பாக அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட கேள்வி கேட்டதற்கு அண்ணன் மிக தெளிவாக அந்த திரையில் தோன்றிய அவர் துவாரகவா இல்லையா அப்படிங்கிறதுக்கான பதிலை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதையெல்லாம் தாண்டி அண்ணன் சீமான் அவர்களினுடைய நிலைப்பாடு என்ன என்று உங்களுக்கு தெரிய வேண்டிய
எந்த நிலைப்பாட்டை இவங்க கேட்குறாங்க, கேள்வியாக கேட்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இங்கே நிலத்தை பொறுத்தவரை, அதாவது புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நமது உறவுகள்கிட்ட 3 விதமான நம்பிக்கைகள் இருக்கு. அதாவது தலைவர் மரணம் குறித்தான அல்லது தலைவரினுடைய இருப்பு குறித்தான 3 விதமான நம்பிக்கைகள் இருக்கு. தலைவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார், அவர் குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு தோன்றி தமிழீழ விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து செல்வார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னொன்று தலைவர் உயிரோடு இல்லை, ஆனால் தலைவர் வீரச்சாவை தழுவியது மே மாதம் 17ஆம் தேதி அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னொன்று தலைவர் வீரச்சாவை தழுவியது மே மாதம் 18ஆம் தேதி அப்படின்னு இன்னொரு நம்பிக்கையாளர்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்த 3 நம்பிக்கையுமே அவரவர்கள் காதில் கேட்ட கண்ட தங்களுக்கு துரைக்கப்பட்ட அல்லது தங்களுக்கு நம்பிக்கையானவர்கள் கொடுக்கப்பட்ட செய்திகளின் அடிப்படையில் அவர்கள் எடுத்துக்கொண்ட சுய முடிவு. இதில் உன்னுடைய நம்பிக்கை பெரிது, என்னுடைய நம்பிக்கை சிறிது அப்படிங்கிறத வாத பிரதிவாதத்திற்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு அரசியல் கட்சி செல்ல வேண்டிய எந்தவித தேவையும் இல்லை. கூடுதலாக அண்ணன் சீமான் அவர்கள் 2009 காலகட்டத்தில் மேதகு அவர்களை சந்தித்து வந்த பிறகு இந்த மண்ணில் தலைவரை எங்கெங்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் என்ற கேள்வியை நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்க மனசுல கேட்டுக்கிட்டீங்கன்னா, சீமான் அவர்களினுடைய இருப்பும் இந்த மண்ணில் சீமான் அவர்கள் பெற வேண்டிய அதிகார உயரத்தை பெற வேண்டிய அவசியமும் உங்கள் அனைவருக்கும் தெரியுங்கிறது தான் என்னுடைய உண்மையான வேண்டுகோள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சர்வதேச அளவில் தனித்தமிழீழ சோசலிச குடியரசு மலர்ச்சி என்கின்ற ஒரு முக்கியமான நகர்வு எந்த நாட்டை குறிவைத்து இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு எல்லோருக்கும் தெரியும், இந்தியா என்கின்ற ஒரு நாடு தன்னுடைய இசைவை தெரிவிக்காமல் தனித்தமிழீழ சோசலிச குடியரசு மலர்ச்சி என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறும் அப்படிங்கிற எல்லா பூகோள அரசியலும் எல்லாருக்கும் தெரியும். அப்ப இந்தியா என்கின்ற நாடு எப்பொழுது தன்னுடைய இசையை தெரிவிக்கும் என்றால், 2009 எப்படி காங்கிரஸ் அரசாங்கத்தின் அதிகாரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் சுமந்த 40 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றிருந்தார்களோ அதே ஒரு சூழ்நிலையை இந்த இந்திய அரசு இருக்கும் பொழுது தமிழகத்தில் தமிழ் தேசிய அரசியலை சுமந்து நிற்கின்ற ஒரு கட்சி தன்னுடைய 40 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்தால் ஒழிய இந்திய அரசை இசைவு தெரிவிக்க வைக்க முடியாது அப்படிங்கிறத நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் எதற்கு வளர வேண்டும்? இதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் மட்டுமல்ல, புலம்பெயர்ந்து இருக்கின்ற ஒவ்வொரு ஈழத்தமிழரும் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் வளர்ச்சிக்கு போராட வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறத நீங்க இந்த பூகோள அரசியலை புரிந்திருந்தால் உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படிங்கிறது தான். அப்ப இந்த நிகழ்வை பொறுத்தவரையிலையும் அங்க இருக்கிறவர்கள் பெரும்பாலானவர்கள் இந்த நிகழ்வின் மீது உடன்பட்டு தலைவருக்கென்று தனித்த வரலாறு எழுதப்பட வேண்டும். எப்படி சேகுவேரா இறந்த பிறகு 28 வருடம் கழிச்சு அவருடைய வித்துடலை எடுத்து அதற்கு பிறகு அந்த வரலாறு எழுதப்பட்டதோ, அதே போல இவர் குறிப்பிட்ட காலங்கட்டு இது கழித்து இந்த வரலாறு எழுதப்பட்டாலும் இது கட்டாயம் எழுதப்பட வேண்டிய வரலாறு. இது எழுதாமலேயே எங்கோ ஒரு இடத்தில் தலைவர் பதுங்கி இருக்கிறார், எங்கோ ஒரு இடத்தில் மறைந்து இருக்கிறார், எங்கோ ஒரு இடத்தில் அவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார் என்று சொல்லுவது, பேசுவது, ஆதாரமற்று சில தகவல்களை எல்லாம் பரப்பி நம்மவர்கள்ட்டேயே நிறைய வாத பிரதிவாதங்களை உருவாக்குவதெல்லாம் அந்த மாபெரும் தலைவனுக்கு, படைத்தளத்தில் நின்று போராடிய தலைவனுக்கு நாம் செய்கின்ற மிகப்பெரிய கேடு என்று நாம் புரிஞ்சுக்கணும். கூடுதலாக சதாம் ஹுசேன் குறித்து தலைவர் அவர்கள் பதிவு செய்ததாக ஒரு செய்தியை நம்மளால் கேட்க முடிஞ்சது. சதாம் ஹுசேன் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடினார், அவர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் அவர் களத்தில் நின்று சண்டை போட்டு சண்டையில் செத்துருக்கணுமே தவிர கைதாகி இருக்கக்கூடாது. அவர் கைதானது தான் அவர் செய்தது மிகப்பெரிய தவறு என்று தன்னோடு களத்தில் நின்ற போராளிகளோடு கருத்தை பகிர்ந்து கொண்டவர் தேசிய தலைவர் என்றால், அவர் மட்டும் களத்தில் இருந்து எப்படி ஓடி ஒளிந்து ஒரு இடத்துல தங்கி இருப்பார் என்ற கேள்வியை, இந்த கேள்வி, அதாவது தலைவர் உயிரோடு இருக்கிறார், அவர் தான் அடுத்த கட்டமாக அதை நகர்த்த போகிறார் என்ற செய்திகளை வைப்பவர்கள்ட்ட இந்த ஒரு கேள்வி, தலைவரே இந்த கேள்விகளோடு இந்த சிந்தனைகளோடு இருந்த பொழுது அவர் மட்டும் எப்படி அதை செய்திருப்பார் என்ற கேள்வியை வைக்க நம்மளால முடிகிறது. இன்னும் கூடுதலாக இவங்க தலைவருக்கு தீய கொளுத்தி போட்டுட்டு இவர்கள் ஒரு தலைவரை உருவாக்க நினைக்கிறார்கள் என்ற கேள்வியெல்லாம் வருது. உண்மையில் நீங்க அவ்வளோ எளிவா அதாவது அவ்வளவு எளிதாகவா பிரபாகரன் என்கின்ற ஒரு இடத்தை நீங்கள் நிரப்பி விட முடியும்னு நினைக்கிறீங்கன்னு நமக்கு தெரியல. அதே போல ஒரு முக்கியமான ஒரு படத்துல வரும்,
அதாவது தலைவர் தலைவர் என்று தலைவரை தேடாத, எதிரி எதிரி என்று எதிரியை தேடு. நீ எதிரியை தேடி அவனை வெற்றி கொள்ள நீ போராடினால் நீனே தலைவனாக மாறுவாய் என்று ஒரு சொற்றொடர் பாலை என்கின்ற படத்தில் பார்க்க முடியும். அதாவது பூர்வ குடிகளுக்குள் நடக்கின்ற போராட்டத்தின் அடிப்படையில் அந்த கருத்து வெளிப்பட்ட ஒரு கருத்து. அப்படிதான் இதை நம்ம பார்க்கணுமே ஒழிய, வரலாறு எழுதப்பட வேண்டும், தலைவரினுடைய வரலாறு பதியப்பட வேண்டும். உலகமெங்கும் இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் ஒற்றுமையாக இருந்துதான் தனித்தமிழ் ஈழ சோசலிச குடியரசு என்கின்ற மலர்ச்சியை உருவாக்க பாடுபட வேண்டும். கூடுதலாக தாய் தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் அதிகாரம் உயரத்திற்கு அடைவது மட்டும்தான் தனித்தமிழீழ சோசலிச குடியரசின் மலர்ச்சிக்கான ஒரு பெரிய தொடர் ஓட்டத்தில் முதல் படியாக அமையும் என்பதை பதிவு செய்து, ஏறக்குறைய நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்திற்குமே என்னால் முடிந்த எனக்கு தெரிந்த பதிலை சொல்லியிருக்கிறேன். இந்த பதில் உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறதா அல்லது இல்லை இந்த பதிலில் தெளிவு தேவையா என்றது எனக்கு தெரியாது. ஆனால் என் மட்டத்தில் எனக்கு வந்த தகவலின் அடிப்படையில், நான் தெரிந்து கொண்ட அந்த பூகோள அரசியலின் அடிப்படையில் இந்த கருத்தை பதிவு செய்கிறேன். மீண்டும் ஏதேனும் கருத்து இருந்தால் இந்த பதிவினூடாக இணைகிறேன். நன்றி, வணக்கம்.